ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவன் தனக்கு அருளிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் வல்லமை உள்ளவர். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை அந்தரத்தில் தொங்கவிட்டு நிலைநிறுத்துகிற அவர் வல்லமை உள்ளவர். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று போற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மாலே தேவனுடைய வல்லமையை வெற்றி கொள்ள முடியும். கர்த்தருடைய கண்கள் யார் யாருக்கு வல்லமையை கொடுக்கலாம், வரங்களை கொடுக்கலாம் என்று ஆவலோடு நோக்கி பார்த்து கொண்டு பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. சிம்சன் மேல் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வந்த போது அவனை கட்டி இருந்த கயர்களும் கட்டுகளும் அறுந்து தெரித்தது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிறைக்கும் போது எந்த சூனிய கட்டும் செய்வினை கட்டும் உங்களை நெருங்கவே முடியாது. அவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்து எறியப்படும். உங்களை கர்த்தர் அக்னி ஜுவாலையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை கட்டளையிடுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தர் கொடுத்த வல்லமையினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை பெற்றுக் கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரானால் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிக்கையிடுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். விசுவாசத்தில் வல்லவராயிருங்கள், நிலைத்திருங்கள். தேவன் மகிமைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாது தூயவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, எனது பாடுகளின் வேளைகளில் சோர்ந்து போகாதபடி அவைகளை உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள நீர் பெறும் தருணங்களாக மாற்றிக்கொள்ள உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழிந்து போகும் உலக பொருட்கள் மீது எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் நித்திய ஜீவனை தருகிற உண்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும் பிறரை வேதனைப்படுத்தும் சுயநலத்திலிருந்தும் பிற தேவைகளை உணர முடியாதபடி எங்கள் கண்களை குருடாக்கிக் கொள்ளும் இரக்கமில்லாமையிலிருந்தும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் விலக்கி காத்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் பெருகி வரும் அருவருப்புகள், கலாச்சார சீர்கேடுகள், வன்முறைகள், கொலை கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், வரதட்சணை கொடுமைகள் போன்ற குற்றங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்படவும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும், மனம் திரும்பவும், மக்கள் பாதுகாப்பாக சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் மது பிரியரான கணவர், போதைக்கு அடிமையான பிள்ளைகள், ஆடம்பரமான சிலவலங்களினால் மன நொந்து வாழ முடியாமலும் சாக முடியாமலும் தவிக்கிற மக்களுக்கு தேவரீர் இரக்கம் செய்து அவர்களை விடுவித்து ஆற்றி தேற்றி மனமாற்றம் அடைய செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் கையின் பிரயாசங்களில் உங்கள் கிருபை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதமாக வாழவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்கள் பாதுகாப்புடன் பசுத்தமாக வாழவும், அவர்களுக்கு உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கவலைகள், கஷ்டங்கள், மனபாரங்களோடு இன்னும் பலவீனமாய், சுகவீனமாய், வேதனை, துன்பங்களோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இரக்கம் பாராட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மதக்கலவரம், இனக்கலவரம் இல்லாத அமைதலான தேசமாக மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், மது போதை பொருள் இல்லாத தேசமாக மாறவும், ஆளுமை பொறுப்புள்ளோர் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் கர்த்தர் வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்தம் குடும்பத்தின் பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும், ஊழிய பாதையில் தேவ சித்தம் செய்யவும்,
ஆத்ம ஆதாய பணியில் தேவரீர் கிருபை தந்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.